திருவனந்தபுரத்தில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் நகையை திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம், பிளாமுட்டுக்கடா, காராமணை, சாலக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையில் சென்ற பெண்களிடம் மர்ம நபர்கள் சிலர் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கரவடை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அபின், அனந்தன், ரஜித், வினோத் உள்ளிட்ட 4 பேரை சிட்டி ஷேடோ போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் திருடும் தங்கச் சங்கிலிகளை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து ஆடம்பரமாக வாழ்க்கையில் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது. மேலும் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. பல்லடம் அருகே வாய்க்காலில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் BAB வாய்க்கால் பகுதியில் கல்லூரி மாணவிகள் லீனா மற்றும் பிரீதா ஆகியோர் அவர்களது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் வாய்க்காலில் குளிப்பதற்கு சென்றுள்ளனர். அப்போது வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மூவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவினாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாய்க்காலில் தவறி விழுந்த மூவரையும் சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே 2 கல்லூரி மாணவிகள் உட்பட 3 பேர் BAB வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையால் பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கோமா தேகா ஈஸ்வரன் கூறினார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குமலன்குட்டை பகுதியில் கோமா தேகா பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் திமுக வேட்பாளர் பிரகாஷ்க்கு ஆதரவாக வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடி ஆட்சியை அகற்றி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கான தேர்தல். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையானது மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்ததோ அதே அளவு காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் அறிக்கை தற்போது மக்களிடம் சென்றுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் நிறைவாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் ஊக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா முழுவதும் மக்கள் மிக ஆர்வமாக அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவேற்ற முடியும். பாரதிய ஜனதா கட்சி பதறுகிறார்கள். அது முடியாது என்று பதறுகிறார்கள். அப்படி என்று சொன்னாலே அந்த தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். 3 ஆண்டுகளில் முதல்வராக வேண்டுமென அண்ணாமலை நினைக்கிறார் என நிர்மலா பெரியசாமி விமர்சனம் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர பகுதிகளில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வாய்க்கு வந்தது போல் எடப்பாடி பழனிசாமி குறித்து தேவையில்லாமல் பேச வேண்டாம், அப்படி பேசினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என காட்டமாக தெரிவித்துள்ளார். சொக்கம்பட்டி கருப்பாநதி அணைப்பகுதி அருகே சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளியதாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள சொக்கம்பட்டி கருப்பாநதி அணைப்பகுதி அருகே சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் மணல் அள்ளிய 5 நபர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த குமார், லட்சுமண பாண்டியன், சேகர், முனீஸ்வரன் மற்றும் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துமாரி ஆகிய 5 நபர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக மணல் அள்ளியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.